ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். நிறைய பேர் கேள்வி கேட்குறீங்க, மெயின் லைனில் இரட்டை ரயில் பாதை என்ன ஆச்சுன்னு. எல்லாம் ஒரே பதில் தான். டிபிஆர் நடந்துகிட்ருக்கு, டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் இப்போது தான் பணிகள் நடந்துகிட்ருக்கு. இது முடிந்த பிறகு தான் ரயில்வே போர்டில் சப்மிட் பண்ணுவாங்க. ரயில்வே போர்டு இந்த இதெல்லாம் பார்த்து இவ்வளோ காஸ்ட் ஆகுது, இதுக்கெல்லாம் பார்த்த பிறகு தான் ஒப்புதல் கொடுப்பாங்க. இது குறைஞ்சபட்சம் பார்த்திங்கன்னா 6-7 மாதம் ஆயிரும். ஸோ நம்ம மகாமகம் என்னைக்கு வருது, 2028. மகாமகம் முன்பாக இந்த பணிகளை முடிக்கணும்னு பார்த்தா இவங்க மகாமகம் அப்பானாலும் இந்த பணிகளே ஆரம்பிக்கிற மாதிரி நிலைமையில் இருக்கும். அதனால் நான் சொல்லிக்கிட்டேன்னா, உங்களுக்கு மெயின் லைனை பொறுத்த வரைக்கும் மெயின் லைன் சொல்கிற பதிலாக வேஸ்ட் லைன் நம்ம சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு தான் ரயில்வே பார்த்துட்ருக்காங்க. மெயின் லைனில் இன்னிய நாள் வரைக்கும் எதுவுமே இல்லை. இப்போ நீங்கள் காட் லைன் கம்பேர் பண்ணும்போது காட் லைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கன்சிடர் பண்ணுவாங்கன்னா ஃப்ளைட்டு, குட்ஸு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அரியலூரில் இப்போ சிமெண்ட் ஃபேக்ட்ரி இருக்குது, கல்பாச்சத்திரம், இந்த மாதிரி வரிசையாக அவங்களுக்கு இருக்கிறதுனால தான் அந்த ரயில் பாதைக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. நம்ம சைடில் அது இல்லை. ஸோ நம்ம சைடில் பயணிகள் ரயில் போக்குவரத்து 100% இயங்கிடும். அது கன்சிடரே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு 2019 சர்வே எடுத்தாச்சு. சர்வே எடுத்து இங்கே வந்து அப்போது ஜிஎம்மாக இருந்த தாமஸ்ன்னு நினைக்கிறேன், 2021 சொல்லும்போது மெயின் லைனில் தேவையில்லையே உங்களுக்கு, குட்ஸ் ஆப்ரேஷன் கம்மியாக தான் இருக்குன்னு ஒரு போர்டு போட்டாப்ல. அதோட போச்சு. அதுக்கப்புறம் நம்ம திருப்பியும் ஒரு அழுத்தம் கொடுத்த பிறகு தான் திருப்பியும் சர்வே எடுத்து இப்போ முடித்து இப்போ டிபிஆருக்கு போயிருக்கு. இதெல்லாம் அழுத்தம் கொடுத்ததுனால தான் போயிருக்கு. இல்லை என்றால் அதுவும் இருக்காது. இதுக்கு மேலே நம்ம என்ன சொல்கிறது நமக்கு தெரியல. உடனே கண்டிப்பாக, ஏன்னா மகாமகம் வச்சு தான் எல்லாமே பண்ணுறாங்க. ஆனால் மகாமகம் முன்பாக இந்த பணிகள் தொடங்கணும் எல்லாம் கோரிக்கை வச்சாலும் எதுவுமே செயல்பாட்டுக்கு வரவில்லை என்பதால் வருத்தமாக இருக்கிறது. காட்லைனில் எல்லாமே எலக்ட்ரிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க, டபுளிங் முடித்தாச்சு. இப்போ அடுத்தது 130 ஸ்பீடு இது ஆக போகுது. இந்த மாதிரி அந்த பாதைக்குன்னா முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. சரிங்களா, நீ முக்கியத்துவம் கொடுங்க, நான் வேணான்னு ரெண்டுமே சேமாக கொடுங்கன்னா நம்ம சொல்கிறோம். தவிர அந்த பாதையை நம்ம இது பண்ணலை. அங்கே தேஜஸ் போகுது, வந்தே பாரத், அமிர்த் பாரத், இங்கே அப்புறம் அமிர்த் பாரத்தே வந்துருக்கு. சரிங்களா, அவரே சொல்லிடுறாருங்க. அதனால் தேஜஸ், அமிர்த், இந்த மாதிரி அம்சஃபர், இந்த மாதிரி பல ரயில்கள் அந்த பாதையில் செல்கிறது. இங்கே விரைவிரல் அதிவேக விரைவில், விரைவிரல் அதிவேக விரைவில். இப்போ நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஒரு கையில் வெண்ணெய், இன்னொரு கையில் சுண்ணாம்பு எங்கே பார்க்குறாங்கன்னா மெயின் லைனில் பார்க்குறாங்க. கேட்டால் இந்த பாதையை பல பேர் இந்த பாதையில் என்ன சொன்னால் சுற்றிக்கிட்டு போகுதுன்னு சொல்கிறதுனாலேயே இந்த பாதையை ரயில்வேவே கன்சிடர் பண்ணுறது கிடையாது. என்ன அப்படின்னா சுற்றிக்கிட்டு போகிறது எனக்கு தெரியல. ஏன்னா இது ஆக்சுவலாக நம்ம டாப் 10 நம்ம இருக்கோம். தஞ்சாவூர் எடுத்துக்கோங்க, கும்பகோணம், மயிலாடுதுறை, சிதம்பரம், சீர்காழி, திருப்பதி, புலூர் எல்லாமே டாப் 10 வருது. சரிங்களா, இது முக்கியமான ரயில் நிலையங்கள் இங்கே டாப் 10 வரும்போது இதை தான் நீங்கள் வச்சு தான் நம்ம கால்குலேட் பண்ணணும் எவ்வளோ பயணிகள் வராங்க அப்படின்னு. ஸோ ரயில்வே அதை பற்றி கன்சிடரே பண்ணுறது கிடையாது. அதனால் ரயில்வேக்கு ஒன்லி ஃபார் குட்ஸு எங்கே போகிறோம். ஆனால் குட்ஸு போகிற பாதை மட்டும்தான் இரட்டை ரயில் பாதை. ரயில்கள் கூட விடுவாங்கன்னு கேட்டிங்கன்னா அது தனி கதை. சரிங்களா, அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இது நம்ம மெயின் லைனில் எப்போ இரட்டை ரயில் பாதை வரும் என்பது இதுலேருந்து நீங்கள் புரிஞ்சிக்கலாம். இன்னொரு 6-7 மாதம் ஆகும். அது பிறகு தான் ஒப்புதல் கொடுத்து இந்த பணிகள் தொடருவாங்க. 2028 மகாமகம் ஆரம்பிக்க போகிறது. தற்பொழுது தான் கும்பகோணத்தில் அதுக்கான வேலைகள் இப்போ தான் தொடங்கியிருக்காங்க. இது குறைஞ்சது இன்னும் ஒரு வருஷத்தில் முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பல மாற்றங்கள் கும்பகோணம் ரயில் நிலையில் வரப்போகிறது. ஏன்னா மகாமகத்தை வச்சு தான் கலெக்ட் பண்ணுறாங்க. பார்ப்போம் என்ன நடக்குது என்பதை பார்ப்போம். நம்மளை பொறுத்த வரைக்கும் பணிகள் இந்த நிதியாண்டிலே ஒதுக்கி பணிகள் தொடங்கினான்னா 2028 அதாவது தஞ்சாவூர்லேருந்து மயிலாடுதுறை வரைக்கும் கம்ப்ளீட் பண்ண முடியும். அடுத்த ஃபேஸ் மயிலாடுதுறையிலேருந்து கடலூரோ விழுப்புரமோ இப்படியெல்லாம் பண்ணுவாங்க. சரிங்களா, இப்போ தஞ்சாவூர்லேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குது. அது எப்படின்னு நம்ம பார்க்கணும். நான் சமீபத்தில் பயணம் செய்யும்போது ஒவ்வொரு ரயில் நிலையத்திலும் ஒரு கொடுத்துருக்காங்க, கோடு மாதிரி கொடுத்துருக்காங்க. 465, 364ன்னு ஒவ்வொரு ஸ்டேஷனையும் கொடுத்துருக்காங்க. நாங்கள் ஃபோட்டோ எடுக்கணும்னு நினச்சேன், வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன், ஃபோட்டோ அதை காணொலி எடுக்கணும்னு நினச்சேன், முடியாமல் போயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக அடுத்த தடவை நான் பார்க்குறேன். உங்களுக்கு கண்டிப்பாக எல்லா ரயில் நிலையமும் கொடுத்துருக்காங்க. தஞ்சாவூர்லேருந்து ஆரம்பிக்குது அப் டு நான் குத்தாலம் ரயில் நிலையம் வரைக்கும் பார்த்தேன். மயிலாடுதுறையில் 3-4 குடிச்சிருக்காங்க. அதாவது கேள்வி. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு அடுத்த வர காணொலியில் கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ மெயின் லைனில் இரட்டை ரயில் பாதை இந்த நிதியாண்டில் ஆரம்பித்தாங்கன்னா முடிக்க முடியும். இது போகிற போக்க பார்த்தா இந்த நிதியாண்டு என்பது கேள்விக்குறி தான். பொறுத்து இருந்து பார்ப்போம். நல்லதே நடக்கும் என நம்புவோம். உங்களை அடுத்த ஒரு காலையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.